ஆடு எதுல தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் கொடுத்துட்டு இருக்குன்னா அவருடைய சத்தத்துக்கு, மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு. அந்நிய சத்தத்துக்கு செவி சாய்க்காது. ஏன்னா அந்நிய சத்தத்தை அது அறியாது. இன்னைக்கு நான் எந்த சத்தத்திற்கு என் இருதயத்தை ரொம்ப சாய்க்கிறோன்னு அதை பொறுத்து தான் என் பாதையில என்னால் செடியா நிற்க முடியும். ஆமாம், இன்னைக்கு நாம அதற்கு நேரம் தான் கர்த்தர் நகர்த்திட்டு இருக்கிறாருங்கிறத நம்மளால நம்ப முடியல. ஏன் நம்ப முடியலன்னா, சுயத்தின் சத்தத்தின் மேல சாய்ந்து, சுற்றி இருக்கிறவருடைய சத்தத்தின் மேல சாய்ந்து கர்த்தரே என்ன சரியாதான் நகர்த்திட்டு இருக்கிறாருங்கிறத கூட நம்மளால இன்னைக்கு புரிஞ்சிக்க முடியல. ஆமென். சத்தம் வந்த பிறகு நீங்க என்ன சந்திக்கிறீங்களோ அத்தனையும் உங்களை சரியா பாதையில் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆமென். பக்கத்துல பார்த்து சரியாதான் நகர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சிலர் பார்க்குற இந்த உருவம் எங்க பாஸ்டர் நகர்றதுக்கு, சரியா நகர்த்தி தான் போயிட்டு இருக்கிறா. ஆமாம், சில இடத்துல அப்படி ஸ்டாப் ஆனாலும் சிலது புஷ் பண்ணி நம்மளை தள்ளிட்டு இருக்கு. ஆமே இல்லை, சமுத்திரத்துக்கு முன்னாடி வந்ததும் எல்லாரும் கூடாரத்தை போட்டு உட்கார்ந்தாச்சு. பார்த்தார் ஆண்டவர், இவன் நகர மாட்டான். அதுக்கு யார் வந்தா நகருவான்? பார்வன் வரணும். கொண்டு வந்தாரு. ஆமாம், அவன் நினைச்சான், சுயத்தின் சத்தத்தை சாய்ந்தவன் சொல்றான், ஐயோ எங்களை அழிக்கவா கொண்டு வந்து இருந்தேன். தேவ சத்தத்தை சாய்ந்தவன் சொல்றான், ஏய் நமக்காய் கர்த்தர் யுத்தம் பண்ணி இந்த காரியத்தை வாங்கி. எந்த சத்தத்துக்கு சாய்ஞ்சிருக்கிற? நான் அறிந்து கொள்ளணும், என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறார். எங்கப்பா நகர்ற? இந்த பிரச்சனை நீ எப்படி பார்க்கிற? ஐயா, இதை நான் பிரச்சனையாவே பார்க்கல, இது என்ன நகர்த்திட்டு இருக்குது. இந்த வனாந்திரத்தை நீ எப்படி நான் வனாந்திரம் இது என்ன நகர்த்திட்டு இருக்குது. ஆண்டவர் எனக்கு தீமை செய்கிறவர் அல்ல, அவர் பாதை தவறாதுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி